கீ சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தனியா, சீரகம், மிளகு, சோம்பு இதை வறுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வறுத்த மசாலாவோட 10 வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கோங்க. சிக்கனோட மஞ்சள், உப்பு, அரைச்ச பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கெட்டி தயிர், புதினா, மல்லி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருங்க. நெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ சிக்கனை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மசாலா எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. மூடி வச்சுருங்க. 10 to 15 minutes தான் ஆகும் இது செய்கிறதுக்கு. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. மசாலா எல்லாம் இப்போ அதில் நல்லா இறங்கிடுச்சு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் சேர்த்துருக்கேங்க. கடைசியாக மல்லித்தலை போட்டு இறக்கிடுங்க. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.